வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். இப்போ பராசக்தி படத்தோடைய டீசர் ஒன்று வந்துச்சு. ஸோ என்னன்னா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல இருந்து ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்களுடைய நடிப்பில் இந்த படம் உருவாகிருச்சு. ஸோ அதர்வாலாம் பார்க்கும்போது வா சூப்பராக இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த நிலையில் இந்த படத்தோடைய கொண்டாட்டத்தை எல்லாருமே ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் நயா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் அப்செட்டில் இருக்கிறாங்க. மேட்டர் என்னன்னா, ஆல்ரெடி அவர் தான் இந்த படத்தை பண்ண வேண்டியது. இந்த படத்துலேயே நம்ம ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணோம்னா, தமிழ் தீயாய் பரவட்டும் அப்படின்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து தமிழுக்கு ஆதரவான திரைப்படம், ஒரு சில லாங்குவேஜஸ் எல்லாம் எதிர்த்து போராடுற திரைப்படம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி அதானே ஓகே அப்படின்னு நினச்சா, இதில் ஏன் சூர்யா நடிக்கல தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் கிளப்புறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சூர்யா வந்து இங்கே தமிழில் இருக்கிற படங்கள் இப்போ வடங்காலெல்லாம் டப்புன்னு விட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுவார்னு பார்த்தா நேராக பாலிவுட்டுக்கு போயிட்டார். ஹிந்தியில் தான் நான் நிறைய படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹிந்தியிலேருந்து இவர் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாம் சூப்பர் தான். ஆனால் இன்னும் ட்ரை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொடக்ஷன் பண்ணுற படங்களும் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ற வருத்தத்தெல்லாம் இருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணம், எங்கே நம்ம ஹிந்திக்கு போகிறோம் ஆனால் இந்த படம் நடித்து ஹிந்தியில் நமக்கு கிடைக்காம போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இந்த படத்தில் அவர் நடிக்காம விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அடடா என்னையா இது மிஸ் பண்ணிட்டாங்களே, இது ஒரு படம் தானே, இதில் என்ன ஆக போகுது அப்படி பார்த்தோம்னா ஆல்ரெடி ஆயுத எழுத்து படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கு சம்மந்தம்னாலும் இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சூப்பரான படங்கள்லாம் நடிச்சுட்டு இந்த படத்துலையும் நடித்து முடிச்சிருந்தா மேபி தமிழ் ஆடியன்ஸ்க்காவது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்குமே. சரி யாருக்கு எது கிடைக்கணுன்றது அப்படியே எழுதி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி சிவகார்த்திக் எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸாக ரொம்ப சூப்பராகவே சித்தரிச்சிருக்காங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அந்தளவுக்கு இந்த படத்தை மோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நம்ம சூரியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத ஹிந்தியில் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது தான் தெரிஞ்சுக்கணும். மியூசிக் டைரக்டர்லாம் டேரக்டர் ஆகுது, ஆக்டர் ஆகுறதுலாம் நடக்கிறதானப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து ஹீரோ ஆகிடுவாங்க, என்னது அதுக்குள்ளே ஹீரோ ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம இப்போ பாதியை பார்த்துருப்போம், விஜய் ஆண்டனியை பார்த்துருப்போம், இப்படி நிறைய பேரை பார்த்துருப்போம். சரி இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் டைரக்டராக இருந்து ஆக்டிங் வந்தவங்க ஓகே, ஆனால் ஆக்டிங்லேருந்து மியூசிக் டைரக்டர் ஆகி மறுபடியும் ஆக்டிங்கே வரவங்கன்னா நான் புதுசாக தான் ஒன்று பண்ணுவேன்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போ தமன் ஒரு மேட்டர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பாய்ஸ் படத்தில் 5 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்கப்புறமா பெருசாக படங்களை நடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் நான் உட்காந்து மியூசிக் கற்றுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்ட மியூசிக்கை அப்படியே மெட்டை போட்டு ஹிட்டு பண்ணி விட்டு நமக்கு வாரிசு படம்னா தெலுங்குல எத்தனையோ படம் அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்கி நவுத்திட்டார், போதுமா இது அப்படின்ற மாதிரி. சரி இப்படியே வரிசையாக ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு, மியூசிக் டைரக்டராகவே செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது. இப்போ நான் ஒரு படம் நடிக்கிறேனே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இல்லை மேட்டர் என்னன்னா, அவர் மட்டும் ஹீரோ கிடையாது, அதர்வாவும் நடிக்கிறாங்க. ஸோ அதர்வா கூட இவர் இன்னொரு ஹீரோவாக நடிக்கிறாராம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் சீக்கிரமாகவே அந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது நீங்கள் மிரள போகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆஹா பரவாயில்ல, ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் கொடுத்தாலும் நல்ல ஒரு ஹிட்டு, அது இல்லாமல் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மியூசிக் டைரக்டராக ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அட்லி இந்த ஜவான் படத்துக்கு அப்புறமா அவரை ஹிந்தியில் மட்டும்தான் வச்சுருக்காங்க, தமிழுக்கு அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட் வாண்டட் டேரக்டருடைய லிஸ்ட்டில் வந்துட்டார். எக்கச்சக்கமான பட்ஜெட் போட்டு எடுக்கிற படங்கள்லாம் பெருசாக போகிறதில்ல. ஆனால் ஜவான் என்னப்பா அடிச்சு நவுத்தி தள்ளிடுச்சப்பா கோடிக்கணக்கில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அப்போனா எங்களுக்கு அட்லி தாங்க வேணும், வேறு யார் வேணாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரொடியூசர்ஸும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடுவோமா நாங்கள் அப்படின்ற மாதிரி பிடிச்ச புடியாக நிற்கிறாரு சல்மான் கான். சரி இவரும் நிறைய நடிகர்களோட கூட சேர்ந்து நடிச்சுட்டே இருக்காரு, நிறைய புது புது இயக்குநர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் இந்த தமிழில் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேர் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு போல். அதனால் அட்லி வச்சு எடுத்தோம்னா ஜவான் ஷாருக் கானுக்கு மாதிரி நமக்கு ஒன்று கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ அட்லியோட கை கோர்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஏஆர் முருகதாஸோட சிங்காய் படம்லாம் இப்போ ஓகே ஓவர் ஆகிற கண்டிஷனில் இருக்குது சிக்கந்தர் அப்படின்ற படம். சரி இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அட்லியோட இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்கிற படத்துலையும் ராஷ்மிகா மந்தனா தான் அப்படின்ற மாதிரி அவங்களே தூக்கி போட்டிருக்காங்களா, இவரே வேணும்னு கேட்டிருப்பாரு. சூப்பராக இருக்குங்க, இந்த கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அட்லியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரல. இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதே கன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோயின் லெவலுக்குலாம் போயிட்டாங்க. ஆனால் கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எனிவேஸ் இந்த சிக்கந்தர் அப்படின்ற படத்தையே வந்து எப்படா நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கந்தருக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு படம், ஆனால் அதோடைய அப்டேட் சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு சில நடிகர்கள்லாம் ஒரு படத்தை எடுத்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வரிசையாக அதோடைய பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் நம்ம ராகவா லாரன்ஸ் எடுத்திங்கன்னா காஞ்சனா 1, 2, 3 வந்துட்டு இருக்கோம். சுந்தர் சிங் எடுத்திங்கன்னா அரண்மனை 1, 2, 3 வந்துகிட்டு இருக்கோம். சந்தானத்துடைய நடிப்பில் நிறைய ஹீரோவாக படம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இந்த தில்லுக்கு துட்டு படம் கை கொடுத்த மாதிரி எந்த படமும் கொடுக்கலன்னு சொல்லலாம். அப்படி தான் தில்லுக்கு துட்டு 1 வந்துச்சு, அப்புறம் தில்லுக்கு துட்டு 2 வந்துச்சு, அதுக்கப்புறமா டிடி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்துருச்சு. சரி ஓகே அப்படியே டைட்டில் வச்சுட்டாங்க, நாமளும் அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னா. ஆனால் இந்த படத்தில் சும்மா நடித்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை நாங்கள் போட்டிருக்கிறதே ஸ்ட்ராங்கான
ஸ்ட்ராங்கான நடிகர்கள் தான் அப்படின்ற மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக இதில் கதை ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. முன்னாடிலாம் ஒரு பேலஸ்குள்ளே போவாங்க, அதுக்குள்ளே பேய் இருக்கும், தப்பிச்சு வெளியே ஓடி வருவாங்க. இதே மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதில் அந்த மாதிரி இருக்காது. பேயா இவங்கெல்லாம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த படத்தை மே 1 ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அதே டைமில் தான் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சூர்யாவுடைய படமான ரெட்ரோ அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. இது 2 படத்தையும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணி எப்படி கிளாஷ் பண்ண போகிறாங்க பார்ப்போம். பரவாயில்ல, இப்படியோ 2 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன, ஒரு நாள் இதை பார்ப்போம், அடுத்த நாள் அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா ஓகே தான். ஆனால் 2 ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் தான். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.